வணக்கம். இன்று நம் உலகநாயகனும் உதயபாரதியும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் எதுன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் 5வது படமாக நடித்த வானம்பாடி. வானம்பாடி திரைப்படம் உலகநாயகன் கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமா நடித்த 5வது திரைப்படம். இந்த படம் மார்ச் மாசம் 9ஆம் தேதி 1963 ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ஜி.ஆர். நாதன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே யாருன்னு பாத்தீங்கன்னா வலம்புரி சோமநாதன் அவர்கள். இந்த படத்தை கண்ணதாசன் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஷேஷ் பொரிச்சே அப்படிங்கிற பெங்காலி படத்தோட ரீமேக். இந்த பெங்காலி படம் 1957ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தழுவிதான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா எம். முருகேசன் மற்றும் கண்ணதாசன் அவர்கள். இந்த படத்தோட இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் அவர்கள். இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பார்த்தா திரு எஸ்.எஸ்.ஆர். அதாவது எஸ்.எஸ். ராஜேந்தர் மற்றும் தேவிகா, அதுக்கப்புறம் முத்துராமன், டி.ஆர். ராஜகுமாரி, டி.ஆர். ராமச்சந்திரன் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன். அப்பா அப்பா ஒன்னிய அம்மாவையும் பாட்டி கூப்பிடுறாங்க. பாட்டியா? இப்ப எதுக்கு அம்மா கூப்பிடுறாங்க? இவன் போய் இந்த பொண்ணை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பான். வா போலாம். இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு த்ரில்லான ஒரு பேக்ரவுண்ட்ல ஆரம்பிக்குது. என்ன இது எப்படி போகுது அப்படின்ற மாதிரி தேவிகா மேடம் கடத்திக்கிட்டு போய் யாரோ ஏதோ பண்ற மாதிரி அவங்க ஒரு ரயில் ட்ராக்ல போய் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு த்ரில்லிங்கோட கொண்டு போறாங்க. என்னம்மா என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம். இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா தேவிகா மேடம் சூசைட் பண்ணிக்க வராங்க ரயில்வே ட்ராக்ல. அவங்கள சஹாஸ்ரமணன் சாரும் டி.ஆர். ராஜகுமாரி மேடமும் காப்பாத்திட்டு போய் தான் வீட்டுல வச்சுக்கிறாங்க. தான் பொண்ணு இறந்துட்டாங்க, அதுக்கு பதில் நான் இந்த பொண்ணு என் பொண்ணா வளர்த்துக்கிறேன், பாக்குறதுக்கும் என் பொண்ணு மாதிரியே இருக்குன்னு அவங்கள வீட்லயே வச்சுக்கிறாங்க. பயப்படாதம்மா. நீங்க யாரு? நான் இங்க இருக்கேன். இங்க எப்படி வந்து? எல்லாம் நிதானமா சொல்றேன். முதல்ல இப்படி உட்காரு. ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்த எஸ்.எஸ்.ஆர். தான் கல்யாணம் பண்ணிக்க போற முறை பொண்ணு எங்க அப்படின்னு தேடுறாரு. அப்பா அவரு தேவிகா மேடம் பார்த்துட்டு தான் முறை பொண்ணுன்னு நினைக்கிறாரு. அப்புறம் தான் சொல்றாங்க அவங்க முறை பொண்ணு இறந்து போயிட்டாங்க, அவங்க உயிரோடவே இல்ல அப்படின்னு. எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு அவரு அவங்க மேல கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மேல அவங்களுக்கு காதல் வருது. இப்படின்னு கதை நகர்ந்துகிட்டு போகுது. ஏன்பா அக்காவுக்கு துப்பாக்கின்னா பயமா? அக்கா இனிமே நான் துப்பாக்கி சொல்ல வா. என்ன அக்கான்னா கூப்பிட்டேன். ஆமா, நீ என்ன விட பெரியவ இல்லையா? அக்கான்னு கூப்பிடாம தங்க நான் கூப்பிடுவாங்க. படத்துல தேவிகா மேடமோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க கண்ணே ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. சொல்ல போனா தேவிகா மேடமோட கண்ணே பேசுது. கங்கை கரை காட்டம் கன்னி பெண்கள் கூட்டம். படத்துல வர ஓல்டிஸான டி.ஆர். ராஜகுமாரியும் சஹாஸ்ரமணன் சாரும் தாம் பொண்ணா நினைச்சு தேவிகா மேடம் பாத்துக்கிற சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் தாய்க்கும் தேவிகா மேடம்க்கும் வர சீன் ரொம்ப எமோஷனலா இருக்கு. அந்த சீன்ல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மரணத்தில் தான் விடுதலை என்றிருந்த எனக்கு போராட்டத்தில் தான் வாழ்வு என்பது புரிந்துவிட்டது. அம்மா, நீங்கள் என்னை பெறவில்லை, இருந்தால் நீங்கள் தான் என் தாய், என் தாய், தாய். அடுத்தது நாம நம்ம நிகழ்ச்சியோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா உலகநாயகனோட பெர்ஃபார்மன்ஸ். உலகநாயகன் இந்த படத்துல ரொம்ப மெச்சூரிட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரோட சீன்ஸ் எல்லாம் பயங்கர நாட்டியாவும் சப்பியாவும் இருக்கு. அவரு விளையாடுற மாதிரியும், அவரு ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தா அதுல போந்து அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்குற மாதிரியும் இப்படி எல்லாம் காமெடியான சீன்ஸ் எல்லாம் போகுது. ஒரு பொண்ணு தலைவரி கோலமா வந்துட்டு இருக்கா. ரயில் வருது, பொண்ணு வருது, ரயில் வருது, பொண்ணு வருது. ஆச்சு, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அந்த பொண்ணு அந்த ட்ரெயினுக்கு பலியா போறா. திடீர்னு ஒரு உருவம் வந்து அந்த பொண்ணு அலாக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. படத்தோட ஸ்கிரீன் பிளேய பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளேல சில நுணுக்கமான டெக்னிக்ஸ் எல்லாம் அப்பவே யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படி எல்லாம் த்ரில்லா காமிக்கலாம், எந்த கேமரா ஆங்கிள் காமிக்கலாம், எவ்வளவு கிரியேட்டிவா நம்ம ஸ்கிரிப்ட கொண்டு போலாம், டைலாக்ஸ கொண்டு போலாம், அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ கொண்டு போலான்னு அவங்க அப்பவே நல்லா பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், நீ இங்க உட்காரும், சேகர் அங்க, மோகன் அங்க, நான் இங்க, உங்க வைஃப் அங்க, எங்க அண்ணன் வைஃப் அங்க. கரெக்ட். என்ன போண்டா போண்டா வந்துச்சுன்னா ஒரு ஜக்கல ஜலம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆமா, கவிஞர் எப்ப வர்றாரு? முக்கியமா சொல்ல போனோம்னா
படத்துல SSRோட காதலி, அதாவது அவருடைய முறப்பொண்ணா வர பொண்ணு இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அவங்க பாக்குறதுக்கு தேவிகா மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பால இருந்து எல்லாருமே சொல்றாங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா தேவிகாவோட போட்டோவையே அங்க வச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. அங்க அவங்கள மாதிரியே இருக்க வேற ஒருத்தவங்களோட போட்டோ வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது டைரக்ஷன்லயும் ஸ்கிரீன் பிளேயும் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஆமா, எப்பவும் இந்த உமா படத்தையே தான் பாத்துக்கிட்டு இருப்பியா? எனக்கு புது வாழ்வு கொடுத்த மாணிக்கத்தை நான் மறக்க முடியுமா அண்ணா? ஏட்டில் எழுதி வைத்தேன். படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. அதாவது தேவிகாவுக்கும் SSRக்கும் கல்யாணம் ஆகும்போது திடீர்னு வந்து அவங்கள போலீசார் அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது இவங்க ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தர் இது என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு மனோகர் சார் வந்து சொல்றாரு. சோ கதையில அதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷனா போகுது. அதுக்கப்புறம் கதையில நிறைய ட்விஸ்டுங்களா மாறுது. அதாவது தேவிகா மேடம்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்கதான் என்னுடைய மனைவின்னு மனோகர் சார் ஒரு பக்கம் சொல்றாரு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தேவிகா யாருன்ற கொஸ்டின் தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் போகுது. அவரு மனோகரோட மனைவியா, இல்ல அவருக்கு ஏற்கனவே ஒரு மாமா இருந்து அவர் வந்து இவங்க தனிமையில விட்டுட்டாரா? சோ இப்படி படம் போயிட்டே இருக்கு. அதுக்கு நடுவுல ஜமீன்தார இவங்க கையில சுட்ட மாதிரி ஒரு சீன் வந்து ஆல்ரெடி நம்ம படத்தோட ஆரம்பத்துல பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தா நிஜமாலே இவங்க ஜமீன்தார சுட்டுட்டாங்க அப்படின்றத முத்துராமன் சார் போய் கன்ஃபார்ம் பண்றாரு. இப்படி கதை நகர்ந்துட்டு இருக்கும்போது தேவிகா மேடம் யாரு அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல தான் நம்மளுக்கு சொல்றாங்க. அதுல ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட சொல்றாங்க. அந்த ட்விஸ்ட நாம இந்த நிகழ்ச்சியில சொல்ல முடியாது. ஏன்னா படத்தோட எண்டுல உலகநாயகன் அந்த ட்விஸ்ட தயவு செஞ்சு யாருக்கே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் வணக்கம் போட்டு படத்தை முடிக்கிறாங்க. அதனால நீங்களும் அந்த ட்விஸ்ட் என்னன்றத படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. உண்மையா தயவு செய்து யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. வணக்கம். படத்துல மத்த நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்தோம்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தேவிகா மேடம் அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகநாயகனை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் வராது, காமெடி பண்றாரு. அதுக்கப்புறமா நிறைய இடத்துல சஸ்பென்ஸ போட்டு உடைக்கிறாரு. எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. யார் செய்தது? கல்யாணி தான் செஞ்சது. தபாஸ் பட்டது யாருக்கு? ஒத்தரம் இல்ல, கல்யாணியோட ஃப்ரெண்ட். வளர்றான். யார் வளர்றா? அத்தா இதெல்லாம் செஞ்சது உங்க சம்சாரம் தான் பெருசா பேசிக்கிட்டாரு. அதெல்லாம் சுத்த டூப்பு. இதெல்லாம் செஞ்சது எங்க மீனாக்கா. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் படம் நீதிமன்றம், அப்புறமா வந்து த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி, என்ன இவங்க யாரு அப்படின்னு நகர்ந்துட்டு இருக்கும்போது உலகநாயகனோட சீன்ஸ் எதுவுமே இல்ல. கிளைமேக்ஸ் தான் வந்து அவர் ஜாயின் பண்றாரு. மத்தபடி படத்துல மத்த நடிகர்கள் நடிச்சிருக்கிறது முத்துராமன் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல அவரோட ரோல் ரொம்பவே நல்லா இருக்கு. தேவிகாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க யாரு அப்படின்றத ஒரு பாசிட்டிவான ஒரு வேல அவர் ஹேண்டில் பண்றாரு. மீனா அவருக்கு நல்லா தெரியுது, ஆனா மறைக்கிறான். அது புரியுது எனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். மீனா நடுவுல ஏதோ ஜமீன்தாரு அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த இடத்துல பாருக்கு சிக்கல். அப்ப நேராவே கேட்டுப்படுவோமே. நல்ல ஆளப்பானி. ஆவேசத்துல அவளை அறியாம சொன்ன வார்த்தை இது. அதை சொன்னதுக்கு அப்புறம் அவ துடிப்ப பாத்தியா? மத்தபடி படத்துல எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. TR ராஜகுமாரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல SS ராஜேந்திரன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா எமோஷன்ஸையும் ஒரு சீன்லயும் அவர் காமிக்கிறாரு. பெத்த பெண்ணை இழந்தவங்களுடைய கண்களுக்கு பார்க்கிற பெண்ணை எல்லாம் தன்னுடைய மகளா ஏத்துக்கிற பக்குவம் இருக்கலாம். ஆனா கண்ட பெண்களை எல்லாம் காதலியா ஏத்துக்கிற பக்குவம் எனக்கு கிடையாது. படத்தோட பாடல்களை பத்தி பார்த்தோம்னா எல்லா பாடலுமே ரொம்ப நல்லா இருக்கு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்ற பாடல் இந்த படத்துல இருக்கு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நீதிமன்ற சீன்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க, நிறைய இடத்துல சஸ்பென்ஸ் கொடுக்கறாங்க. இவங்க யாருன்னு கடைசி வரைக்கும் கொண்டு போறாங்க. நாள் முதல் நான் சென்னையிலேயே தான் இருந்தேன். வயிற்று பிழைப்புக்காக ஒரு பாடையாக வாழ்ந்தேன். அதை தவிர
இங்கே கூறப்பட்டது போல் நான் தணிகாசலம் என்பவரின் வளர்ப்பு மகளாக வாழ்ந்ததோ மறுகல்யாண முயற்சியும் பொய், அத்தனையும் பொய். இந்த படம் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் வித் த்ரில்லிங் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபீலிங்ஸ். அதுதான் இந்த படத்தோட ஷார்ட் ஃபார்ம். நீங்க நிஜமா சொல்றீங்களா மாமா? மாமா, என்னுடைய வாழ்வும் தாழ் உங்க ஒரு சொல்லில் அடங்கியிருக்கு மாமா. இந்த படத்தை பத்தி 6 கோடிகளில் இருந்து ஒருவர் பேச போறாங்க. யாருன்னா எங்களுடைய உலகநாயகன் ஃபேன்லயே ஒரு பழமையான ஃபேன். அதாவது நாங்க டவுசர் சட்டை போட்ட காலத்துல அவரு பாலாபிஷேகம் பண்ணி அது பூமாலை போட்டு அவரை கொண்டாடின ஒரு பழமையான ஒரு உலகநாயகனின் ரசிகர். வானம்பாடி எங்க வீட்டுல பெரியவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை கமல் சார் நடிச்சிருக்காருன்றது சமீபத்தில் தான் தெரிஞ்சது எனக்கு. ரொம்ப யூடியூப்ல தேடி பார்த்து படம் பார்த்தேன். படம் ஒரு த்ரில்லர் படம். ஆனால் கமல் சார் இருக்காதுன்றதுக்கு நான் பார்க்கும்போது எனக்கு கமல் சாரை சரியாக பயன்படுத்தலையோன்னு மனசு கஷ்டமாக இருந்தது. படத்தில் ரொம்ப சின்ன ரோல் தான் கமல் சாருக்கு. முத்துராமனுக்கு தம்பியாக நடிச்சிருக்காரு. அந்த ஒரு ஒரு பாட்டு நேரத்தில் ரொம்ப கமல் சார் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த டான்ஸ் பண்ணுற மாதிரி போக ஒரு 1.5 நிமிஷம் கமல் சாருக்கு ஒரு வசனம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாமே பிரமிச்சு போய் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. சுற்றி இருக்கும்போது அதை ட்ரெயின் போகிற மாதிரி ஒரு மியூசிக்கோட பண்ணியிருப்பாரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த வயசுல வந்து அந்த மாதிரி பண்றது நாம குழந்தைங்க பண்றது கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாரு அவரு. மற்றபடி படத்தை பத்தி கண்ணதாசன் ஐயாவோட கதை நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. கமல் சார் போர்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. நான் கமல் சாருக்காக தான் நான் உட்காந்து படம் பார்த்தேன். இடைவெளிக்கு அப்புறம் கமல் சாரோட கேரக்டர் எதுவுமே இல்லை. அது என்ன காரணம் தெரியல. ஒருவேளை கமல் சார் கேல்சியம் கிடைக்கலையோன்றது எனக்கு புரியல எனக்கு. இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் நிகழ்ச்சி வானம்பாடி திரைப்படத்தின் விமர்சனத்தில் முடிந்து அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் உலகநாயகன் கமல்ஹாசனும் இணைந்து நடித்த உலகநாயகனின் 6வது படமான ஆனந்த ஜோதியில் தொடரும். நன்றி, வணக்கம்.